நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சாராள் நவரோஜ் அம்மாவை நினச்சி பார்ப்பேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், நினச்சி பார்ப்பேன். அவங்களுடைய பாட்டை அடிக்கடி ஒரு பாட்டில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சாராள் நவரோஜ் அம்மா. பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரம சீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே. அந்த அம்மாவுடைய ஆசை, அது அவங்களுடைய இஷ்டம். நான் போவேன், பரலோகம் என்ன செய்யும், பூரித்து என்னை வரவேற்கும். வாங்க சாராள் நவரோஜின்னு கூப்பிடுமா உள்ள. சரி, இது இப்படி இருக்குமா, இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்த போது ஒரு நாள் போய் சாத்தா வந்து நிற்கிறான் எல்லாருக்கும் நடுவுலையும். ஆண்டவர் கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் பரலோகத்தில் பேசுகிறாருன்னா பரலோகம் எப்படி பார்க்கும்? ஒரு சீஃப் பேசுகிறாரு, ஏஞ்சி பேசும்போது டோட்டல் சபையும் எப்படி இருக்கும், உன்னிப்பாக கவனிக்கும்ல. அவர் கேட்குறாரு, யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்குறாரு. இப்போ டோட்டல் தூதர்களும், நான் வந்து நம்ம மைண்டில் சொல்கிறேன், டோட்டல் தூதர்களும் யாரா யோபு, யாரை பற்றியோ பேசுகிறாரு இவர், யோபுன்றாரு. இவரே கேட்குறாரு, அவங்க கூட சொல்லலை, கண் வைத்தாயோ அப்படின்றாரு. அப்படி கீழே எட்டி பார்த்தா யோபு இருப்பார், தெரியும். ரைட்டு, ரெண்டாவது ட்ரிப் வராப்புல. என்னாச்சு யோபு மேட்ரு பார்த்தல, நீ என்ன பண்ணியோ ஒன்று. இப்போ பார்க்குறான், பெரிய ஆள் போடுறா யோபு, சமடா, ஆண்டவரே அவனை பற்றி சாட்சி கொடுக்குறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. யோபு சக்ஸஸ் ஆகிட்டாரு. ஒரு நாள் வந்துச்சு, செத்துட்டாரு. பரலோகத்துக்குள்ளே நுழையிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு நம்ம மைண்டில் நுழையிறாரு. பரலோகம் எப்படி பார்க்கும் யோபுவை? டோட்டல் தூதர்களை எப்படி பார்ப்பாங்க? இப்போ கர்த்தர் கூப்பிடுவார், உண்மையும் உத்தமம் உள்ள யோபுவே உள்ளே வா. ஏன்னா அப்படி தானே சொல்லியிருக்காரு, சக்ஸஸ் பண்ணி போகிறவனே, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. கூப்பிட்றாரு யோபுவை. அப்படி யோபு உள்ள நுழையும் போது யோசித்து பாருங்க, கோடான கோடி தூதர்கள் எல்லா பக்கமும் நின்றுக்கிட்டு அப்படியே யோபுவை பார்ப்பாங்க. யோபுவை பார்த்து சொல்லுவாங்க, இவன் தான்டா யோபு, இவன் தான் வந்துட்டான்டா, இவன் தான்டா அந்த சக்ஸஸ் பண்ணவன், சாத்தானியே தோக்கடிச்சவன் வந்திருக்கிறான்டா. டோட்டல் பரலோகமும் பார்க்கும். அப்படி யோபு நடந்து உள்ளே போவார். இப்போ இந்த பாட்டை யோசிச்சு பாருங்க. பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரம சீயோன் பூரித்து என்னை வரவேற்கும்.